பாகிஸ்தான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 370 நீக்கி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் எதுவுமே நடைபெறவில்லை. அமைதி பாதைக்கு காஷ்மீர் திரும்பி வந்து விட்டது. எலெக்ஷன்லாம் நடத்தி கவர்மெண்ட்டும் வந்துட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ தைரியமாக ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். சீனா வந்து பாகிஸ்தான் மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளில் தலைமை பதவியில் இருக்கவங்கள ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க. ஏன் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்டு, பிரிட்டன், பிரான்ஸ் இவங்களுமே சீனா பேச்சை கேட்டு ஆடுற மாதிரி இருந்தாலும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லட்சக்கணக்கான பேர் இங்கே இருக்காங்க அப்படின்றது இப்போதாங்க தெரியுது. ஏதோ ஒரு 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா பல லட்சங்கள் இருக்கிறதா. இதில் வேற அன்னைக்கு அந்த அட்டாரி பார்டரில் ஒருத்தருடைய அவர் 17 வருஷமாக இங்கே இருக்காராம். இஸ் அ பாகிஸ்தானி சிட்டிசன், பாகிஸ்தானி பாஸ்போர்ட் தான் வச்சுக்கிறாரு. ஆனால் இங்கே எலெக்ஷன் கார்டு வச்சுக்கிறாராம், எலெக்ஷனில் ஓட்டெல்லாம் போட்டுக்கிறாராம். அந்த டிகிரி முடிச்சுட்டு, பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு இங்கே ஒரு வேலைக்காக நான் தேடி நிற்கிறேன் சார் அப்படின்றாரு. அட பாவிகளா, பிச்சை எடுக்கிறேனா இது இல்லை, எகத்தாளத்தை பாரு, லொல்ல பாரு அப்படின்றாரு. அந்த மாதிரி IMFலேருந்து ஒத்துரு பாக்கி விடாமல் இதில் வேற பிச்சைக்காரர்கள் ஏற்றுமதி திட்டம் அப்படின்னு வேற கொண்டு உலகத்துல எல்லாம் பிச்சைக்காரங்களை வேற அமிச்சு நிற்கிறாங்க. இவங்களுக்கு இந்த இதுதான் கேட்குது. ஏன்னா அவனோட கொண்டு கொடுக்க கூடாதுன்னு நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாரு. இன்னும் அவங்ககிட்ட போய் நீ கேட்டு வர கேப்பனா மாட்டானா? ஸோ அப்படிலாம் பண்ணிட்டு இருந்த ராகுல் காந்தி இன்னைக்கு அட்டாக் பண்ணணும் பாகிஸ்தானை சொல்றாருன்னு போது எனக்கு டக்குன்னு புரிஞ்சு போச்சு. ஆஹா, அது சைனீஸ் மாஸ்டர்ஸோட அந்த பப்பட்டா இருக்காரு போல இருக்கு ராகுல் காந்தி. இது நேச்சுரல் இல்லையா? இது மோடி அரசாங்கம் வீக் ஆகிவிட்டது. அவங்க பாருங்க குண்டு போடவே இல்லை, குண்டு போட்டப்பெல்லாம் ஐயோ போடாத போடாத இது மாதிரி பண்ணிட்டீங்க. அதான் இங்க ஒருத்தர் சொல்லலை, நம்ம போன வாரம் பார்த்தோம். போர் கூடாது, போர் கூடாது. நாங்க இது அப்ப என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. ஒரு நாட்டை அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்னா யுத்தம் தான் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இன்றைக்கு சீனா அடி வாங்கி உக்காந்துருக்குது. மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாம் சீனா பக்கம் போயிட்டதுனால ட்ரம்ப் ஒரு புல்லட் கூட ஃபயர் பண்ணாம 25, 40, 45, 85, 125, 245. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் வேர்ல்டு பாலிடிக்ஸை கரைச்சி குடிச்சு மற்றும் அது மட்டும் இல்லாமல் ரா ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம அருண் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். நம்ம ரா ஏஜென்ட் இல்லைப்பா, ரஷ்யாவோட FSB. ஏதோ ஒரு சார் முக்கியமாக ஏஜென்ட்டாக இருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாகிஸ்தான் அட்டாக்கு பின்னாடி சைனா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. அது என்னடா இது பாகிஸ்தான்காரங்க டெரரிஸ்ட் தான் பண்ணாங்கன்னு சொல்கிறது பார்த்தா, ஆனால் இப்போ எல்லாருமே ஆமாம் சைனா தான் பேக்கப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். இதே மாதிரி தான் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேசினாலும் நீங்கள் தான். எல்லாருமே உக்ரைனுக்கு பாவம் அவங்க பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. கடைசி ஆமாம் ரஷ்யா பண்ணுறது கரெக்டு தானே அப்படின்னு உங்கள் லைனுக்கு வந்தாங்க. இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு கிடைக்குது? எங்கேயாவது சீக்ரெட் ஏஜென்ட்டாக வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்ட்டு கூட கிடையாது. பேசிக்கலி ஒரு இன்வெஸ்டிகேட்டராக இது எல்லாம் பார்க்கும்போது வாட் அப்படின்றதோட ஒய் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டாலுமே கொலை நடந்திருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அதில் போயிட்டு வாட் அப்படின்றது ஏன் நடந்தது, ஹூ அப்படின்றதோட ஒய் அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் யார் பண்ணாங்க அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பாகிஸ்தான் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 370 நீக்கி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் எதுவுமே நடைபெறவில்லை. அமைதி பாதைக்கு காஷ்மீர் திரும்பி வந்து விட்டது. எலெக்ஷன்லாம் நடத்தி கவர்மெண்ட்டும் வந்துட்டாங்க. அண்ட் அவங்களுடைய பிச்சைன்றது ரொம்ப மோசமாக போய் நிற்குது. இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ தைரியமாக ஒரு காரியத்தில் இறங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். அது என்னவாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இது சீனா தான் அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா ஐஃபோன் ஆப்பிள் கம்பெனி சொல்கிறாங்க எங்களுடைய ப்ரொடக்ஷன் எல்லாம் ஒட்டுக்கா இந்தியாவுக்கு மூவ் பண்ண போகிறோம், 2026க்குள்ளே டோட்டல் ப்ரொடக்ஷன் இந்தியாவிலேருந்து தான் அப்படின்னு. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும், ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பர்னிங் த பிரிட்ஜஸ் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக சொல்லாமல் நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிற
அந்த பேக்கோ இல்லை லக்ஸரி ஐட்டம்ஸ் அது எல்லாமே வந்து இங்கே சீப்பாக தயாராகுதுன்ற மாதிரி போட்டு அந்த பிராண்ட் வேல்யூலாம் நாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அங்கே இருக்கிற கம்பெனிகள்லாம் வெளியில் வராங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து இமிடியேட்டாக கண்ணுக்கு தெரியறது இந்தியா மட்டும்தான். இந்த நேரத்தில் ஒரு சண்டை வந்தது, யுத்தம் வந்தது அப்படின்னு சொன்னால் அப்போது அதெல்லாம் இங்கே வர்றது தடைப்படும். அப்போது இந்த தாக்குதல் சம்பவத்தினால, இந்த கோழைத்தனமான கொடூரமான தீவிரவாதிகள் தாக்குதலில் பெனிஃபிட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, யுத்தம் வந்ததுன்னு சொன்னால் சீனாவுக்கு தான். அண்டு சீனா வந்து பாகிஸ்தான் மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளில் வந்து தலைமை பதவியில் இருக்கவங்கள ஆட்டி வச்சிட்ருக்காங்க. ஏன் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ்டு, பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இவங்களுமே வந்து சீனா பேச்சை கேட்டு ஆடுற மாதிரி இருந்தாலும் நான் அதெல்லாம் தப்புன்னே சொல்ல மாட்டேன். அது மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த செய்தியை தப்புன்றது நான் சொல்ல மாட்டேன், புரியுதுங்களா? அதனால தான் நான் சொன்னேன் இது பின்னாடி சீனா இருக்கும் அப்படின்னு. அடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட சோர்ஸ் கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் பேசுவேனே தவிர நிறைய நேரங்களில் அந்த மாதிரி நடக்காமல் போகலாம், அதை பற்றி நான் கவலைப்படுறது கிடையாது. பார்த்தீங்களா, இவர் சொன்னார் அது நடக்கலை அப்படின்னா, இதுதாங்க நடக்கணும், இப்படி தான் பண்ணணும், இதுதான் சரி அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். அது தப்புன்னா கவுண்டர் பண்ணுங்க. அது நடக்கலை அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அண்டு எத்தனை பேர் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ சீக்கா மாதிரி இந்தந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை தவிர, அது இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்மது கிடையாது. அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம அன்னைக்கு வந்து ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அடுத்த நாளே சொன்னோம். அதே மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்த பிறகும் இதுக்கு பின்னாடி சீனா இருக்குது அப்படின்னா இன்றைக்கி எல்லாரும் ரியலைஸ் பண்ணுறாங்க. நான் வந்து கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டேன், முந்திரி கொட்டை மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. டைம் ட்ராவலா சார்? அடுத்ததான் நம்ம எதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த மாதிரி மனிதாபிமான்ற ஒரு விஷயம். அதாவது பாகிஸ்தான்காரங்களாம் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்க வந்து உடனே இப்படி திரும்ப போக சொல்கிறீங்களே அப்படின்ட்டு அவங்க சில பேர் வந்து வீடியோ போடுறாங்க. இந்த பெண்கள்லாம் வந்து நாங்கள் இத்தனை வருஷமாக இங்கே இருந்துட்டோம், திடீர்னு போக சொன்னால் எப்படி போகிறது, ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தோம் உடனே இப்படி போக சொன்னால் எப்படி அப்படின்ட்டு. இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வீசாவே கொடுக்காம இருந்துக்கலாமே சார் அவங்களுக்குலாம்? சரியான கேள்வி. அதாவது லட்சக்கணக்கான பேர் இங்கே இருக்காங்க அப்படின்றது இப்போதாங்க தெரியுது. ஏதோ ஒரு 100 பேர் 200 பேர் 500 பேர் 1000 பேர் இருப்பாங்கன்னு பார்த்தா பல லட்சங்கள் இருக்கிறதா பாஜகலேருந்தும் சரி நிறைய பேரும் சரி இன்னும் இங்கே இவ்வளோ இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்துட்டுருக்குது. இன்னும் இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, ஏன் இங்கே இருக்கவங்கலாம் வந்து பாகிஸ்தானுக்கு சில பேர் சப்போர்ட் பண்ணின்னுக்கிறாங்க அப்படின்னா. இதில் வேற அன்றைக்கி அந்த அட்டாரி பார்டரில் ஒருத்தருடைய இது, அவர் வந்து 17 வருஷமாக இங்கே இருக்காராம். இஸ் எ பாகிஸ்தானி சிட்டிசன், பாகிஸ்தானி பாஸ்போர்ட் தான் வச்சுக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து எலெக்ஷன் கார்டு வச்சுக்கிறாரா, எலெக்ஷனில் ஓட்டெல்லாம் போட்டுக்கிறாரா, அந்த டிகிரி முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு இங்கே ஒரு வேலைக்காக நான் தேடி நிற்கிறேன் சார் அப்படின்றாரு. அட பாவிகளா, இது அமெரிக்காவில் ட்ரம்ப் எடுத்ததை விட மிக பயங்கரமான நடவடிக்கை எடுக்கணும் போல இருக்குது. இது எத்தனை பேர்ரா இங்கே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ பங்களாதேஷின்றாங்களாம், கடைசியில் பார்த்தா அவர் வந்து பாகிஸ்தானா. அண்டு மகாராஷ்டிராவில் நிறைய இது மாதிரி நோண்டி எடுத்திருக்காங்க, பார்த்தா அவங்கெல்லாம் வந்து ஆதார் கார்டு இதெல்லாம் வெஸ்ட் பெங்காலில் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லை போல இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்க, எங்களுக்கு இந்தியா பிடிச்சிக்குது, இல்லை வந்து ஏதோ கல்யாணம் கொண்டு கொடுப்பு அப்படி இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் உடனடியாக சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கணும், சரியா? அது எப்படிங்க, நாங்கள் அந்த நாட்டு சிட்டிசனாக இருப்போம் ஆனால் இங்கே வந்து வேலை செய்வோம், அதில் என்னன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாருன்றாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. சரி, இது ஒரு பக்கம். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்துக்கிறாங்க, அவங்களெல்லாம் போக சொல்கிறது நியாயமா, அப்போ ஏன் அவங்களுக்கு விசா கொடுத்தீங்க அப்படின்னு. விக்ரம், இப்போது எங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் பயங்கர சண்டை அப்படின்னு வச்சுப்போமே. நாளைக்கு எங்கள் வீட்டில் இருக்க பையன் பசிக்குது அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் வந்து சோறு சாப்பிட்டுருந்தானா முதல்ல நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம 2 பேருக்கு தான் ஆவாதுன்னு ஆயிடுச்சு இல்லை. நீங்கள் வந்து ஹிந்துஸ்தான் தரைமட்டமாக வேண்டும், அழிக்க வேண்டும் அப்படி தானே நீங்கள் வந்து சின்ன குழந்தையிலேருந்து கற்றுக் கொடுத்துன்னுக்கிறீங்க. அப்புறம் என் ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கள் ஊருக்கு வரீங்க? வெக்கமான சூடு சொரணை ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. சரி, அடுத்தது ரைட்டு சார், ஏதோ வந்துட்டாங்க. எப்படி அவங்கெல்லாம் வந்து ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களா? அவங்கெல்லாம் என்ன இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அட்மிஷனுக்காக காத்துனுக்கிறாங்களா? கார்பரேட் ஹாஸ்பிட்டல்களில் தானே அவங்க ட்ரீட்மெண்ட் வந்துக்கிறாங்க. எவ்வளோ லட்சம் செலவாகும் தெரியும்ல?
ஃப்ளைட்டில் தானே வந்துக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகுது? அப்போது அவங்க ஒன்றும் காசு இல்லாதவங்க கிடையாது விக்ரம், ஏழை எளிய மக்கள் கிடையாது. அவங்களுக்காகலாம் நீங்கள் வந்து கண்ணீர் விடாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? சரி, தெருவில் ஒரு மாடு சுற்றிட்டு இருக்குது, அது பாவம் எதுவும் கிடைக்கல, பிளாஸ்டிக் குப்பை அதெல்லாம் வந்து நோண்டி நிற்குது. நீங்கள் வந்து பரிதாபப்பட்டு ஒரு கீரை கட்டை வாங்கிட்டு போயிட்டு அதுக்கிட்ட கொடுக்குறீங்க, அது தின்னுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பாவம் ஒரு மாடுக்கு வந்து கீரை குத்தோம்னு சொல்லிட்டு. அதை தின்னுபுட்டு அது உங்களை முட்டை வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? கும்பரத்தை அடிப்பீங்களா மாட்டீங்களா? அப்போ எவனாவது வந்து ஏய் நீ எதுக்குடா முதல்ல அது கீரையை கொடுத்த அப்படின்னு கேட்டானா என்ன சொல்லுவீங்க? ஆமாண்டா பரிதாபப்பட்டு கொடுத்தேன், அது வந்து என்னையே முட்டை வந்ததுன்னு சொன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? கும்பரத்தை அடிப்பேன், இதானே சொல்லுவோம். அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. நான் வந்து ஏதோ கொஞ்சம் பாலிஷ்டாக மாடுன்னு சொல்லியிருக்கேன். இந்த தெருவில் நாய்க்கு பிஸ்கெட் போடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கேட்டாலும் அவங்களும் சொல்லுவாங்க. வேணாம், ஏற்கனவே இந்த நாய் உதாரணத்தை வேறு இடத்துல யூஸ் பண்ணிட்டேன்றதுனால இன்றைக்கி நான் மாட்டுக்கு வந்திருக்கேன். அந்த மாதிரி பரிதாபப்பட்டு கொடுத்தோம். ஆனால் உங்கள் நாடு அடங்கிறதா இல்லை. அவங்களோட புத்தி இப்படித்தான், இந்துஸ்தான் அழிக்க வேண்டும் அப்படின்னு இன்றைக்கும் அங்கே நிறைய பேர் சொல்லி நிற்கிறாங்க. அதனால் உங்களுக்கெல்லாம் நாங்கள் தயவுதாட்சியம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. மனிதாபிமானம் அப்படின்றது மனிதர்களிடம் காட்ட வேண்டியது, அண்டு மனிதர்கள் மற்ற விலங்குகளிடம் காட்ட வேண்டியது. முட்டை வருகின்ற மாட்டிடமோ இல்லை கடிக்க வருகின்ற நாயிடமோ மனிதாபிமானம் காட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சாரி, அந்த அளவுக்கு நான் விளக்கெண்ணெய் இல்லை விக்ரம். ஓகே சார், இப்போ நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்க பாகிஸ்தான் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற நாடு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே பேசுகிறவங்க பேச்செல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே சார். பூட்டோ கேட்டால் வந்து ரத்த ஆறு ஓடும், இந்தியர்கள் ரத்த ஆறு ஓடுன்றாரு. இன்னொருத்தர் கேட்டால் நியூக்ளியர் ஹெட்டெல்லாம் உங்களை பார்த்து தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பார்த்துருக்கேன்றாரு. இன்னொன்று செனட்டில் ஒரு மேடம் பேசும்போது வந்து இந்தியாவை கைப்பற்றி பாபர் மசூதி கட்டுவோம், முன்சீர் அவர்கள் வந்து ஓதுவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கா சார் அவங்க? சரி, இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரே ஒரு பதில் தான் சொல்லணும். இந்த கவுண்டமணி படத்தில் எனக்கு பிச்சை எடுக்கிற நாய்க்கு இல்லை எகத்தாளத்தை பாரு இல்லை பாரு அப்படின்வாரு. அந்த மாதிரி IMFலேருந்து ஒருத்தர் பாக்கி விடாமல் இதில் வேற பிச்சைக்காரர்கள் ஏற்றுமதி திட்டம் அப்படின்னு வேற கொண்டு வந்து உலகத்துல எல்லாம் பிச்சைக்காரங்களை வேற அமுச்சுன்னுக்கிறானுங்க இவனுங்க. இவங்களுக்கு இந்த இதுதான் கேட்குது. அது சீனாக்காரன் பின்னாடி வந்து ஆட்டி வைக்கிறான், நான் காசு கொடுக்குறேன் அப்படின்றான். மேலே இருக்கவங்க காசை வாங்கிக்கின்னு கீழே இருக்கவங்க கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன வந்தது, நாடே நாசமாக போனாலும் எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வந்துருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் அவங்க இருக்காங்க. அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இங்கே மறுபடியும் நாங்கள் வந்து அந்த ராமர் கோவில் இடித்துட்டு தானே அவங்க அங்கே பாபர் மசூதி கட்டணும். சரி சரி ரைட்டு, அப்படியே கற்பனையில் நீங்கள் என்ன வேணால் கட்டலாங்க. ஏன் இங்கத்தோட விட்டீங்க? அமெரிக்காவில் போயிட்டு நாங்கள் பாகிஸ்தான் பாராளுமன்றத்தை அங்கே கட்டுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை இடிச்சிட்டு அங்கே வந்து பாகிஸ்தான் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் கட்டுவோம் அப்படி சொல்லுங்கள். சொல்லிட்டு போங்க, காசா பணமா, காமெடி வேணும் இல்லையா? கூடவே வந்து சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்கன்னு ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கினீங்கன்னா ஜனங்களுக்கு புரியும், ஆஹா இது சிரிக்க வேண்டிய விஷயம் போலக்குது அப்படின்னு. இல்லாட்டா அவங்கள கேவலமாக பார்த்துட்டு போவாங்க. எதுக்கு இந்த அசிங்கம்? முதல்ல அங்கே இருக்கவங்களுக்கு ஒழுங்காக கல்வி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை. அதனால தான் வந்து அங்கே இருக்கவங்கலாம் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னுக்கிறாங்க. அங்கே வேலை கொடுக்க துப்பு இல்லை, அதனால தான் அவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு இந்தியாவில் வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்துன்னுக்கிறாங்க. இதுக்கு வந்து எகத்தாளம் ஒன்று தான் கேட்குது. சரி ரைட்டு, அவங்க ஓட் பேங்க்குக்கு அவங்க இந்த மாதிரி தான் பேசி ஆகணும். ஆனால் நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தால் இந்த தனி ஜெட்டை பிடிச்சி வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுற லிஸ்ட்டில் இவங்க தான் முதல்ல இருப்பாங்க. ஏன்னா கீழே இருக்கவங்க செத்தா அவங்களுக்கு கவலை இல்லை. லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டில் எல்லாருக்கும் பங்கு இருக்குன்னு வச்சுக்காங்க. ஓகே சார், அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய வெளியே வருது சார். அதாவது பாகிஸ்தானில் வந்து 1200 சோல்ஜர்ஸ் வந்து ரிசைன் பண்ணி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் முன்சீர் வந்து எங்கே பதுங்கியிருக்காருன்னு தெரியல, வெளியே எங்கேயுமே பேச மாட்டேங்கிறாரு, ஆளையை காணமான்றது. இன்னொன்று பிரைம் மினிஸ்டர் வந்து எங்கேயோ ஃபீவர் ஆயிடுச்சு, அதாயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து என்ன, பாகிஸ்தான்காரர் வந்து இந்தியன் ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து பாகிஸ்தானோட சண்டை போடுறதுக்கு இந்தியன் ஆர்மி எங்களுக்கு விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம். இந்த விஷயங்களை எப்படி சார் டேக்கிள் பண்ணுறது? அப்புறம் அதாவதுங்க இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் வார் அப்படின்றது வந்து கோயபல்ஸ் இங்கே கூட நம்ம திராவிட அரசியலில் சொல்லுவாங்க, இவங்க வந்து கோயபல்ஸ் பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னு. ஒரு பொய்யை திரும்பி திரும்பி சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதை ஜனங்க உண்மைன்னு ஏற்றுப்பாங்க அப்படின்னு. ஆனால் அந்த காலத்தில் இதை எப்படி கையாண்டார்கள் அப்படின்னு சொன்னால், ஜெர்மனி வந்து ஜெயித்து கொண்டு வருகிறது, இவங்கெல்லாம் தோற்று போயிட்டாங்க, அவங்கெல்லாம் ஓடி போகிறாங்க அப்படின்னு இவங்களை பற்றி அப்படி பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய செய்திகள் போடுவாங்க. அது வந்து அவங்களுடைய லோக்கல் பாப்புலேஷன் அவங்களுடைய மொரலை இன்க்ரீஸ் பண்ணோம். அதே மாதிரி எதிரி நாட்டு மக்கள் அண்ட் சோல்ஜர்ஸ்
அவங்கள வந்து ஐயோ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தில் வைக்கும். அதுக்காக. ஆனால் இப்போ வருகின்ற மிஸ்இன்ஃபர்மேஷன்லாம் அதுக்கு அப்படியே தலைகீழாக இருக்குது. பார்த்தீங்களா? ஆமாம் சார். பாகிஸ்தான் ஜெயிக்குது, பாகிஸ்தான் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லாமல் பாகிஸ்தானில் எல்லாம் பயந்து ஓடினுக்கிறாங்க, எல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க, அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ஆஸ்பத்திரியில் போய் பத்துனுக்கிறாரு அப்படின்னு. அது வேறு சில பேர் வந்து அவருக்கு நெஞ்சு வலி, இது பழைய டெக்னிக்குன்னுப்பா. அந்த லெட்டரை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெமராய்டுனா பைல்ஸ் தம்பி, வேற ஒன்றும் இல்லை, மூலம். அது என்னன்னா இந்த மாதிரி நேரங்களில் வந்து இதை நான் பெருசாக ஒரு தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு தேசிய உணர்வு. நாம் வந்து பூஸ்ட் பண்ணணும் இல்லையா? அப்படி அந்த ஒரு ஆர்வத்தில் இவங்கெல்லாம் இதை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. நார்மலாக சோஷியல் மீடியாலையும் சரி, ஈவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அதை யோசிக்கிறதுக்கு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. நமக்கு டைமும் இல்லை. வி ஜஸ்ட் பிலீவ் வாட் வி லைக் டு ஹியர். இதுதான் நடக்குது. இது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குதா? ரைட்டு, அதை நம்புகிறோம், அவ்வளோதான். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இது வந்து சரியில்லை, தப்பு அப்படின்னு சொன்னால் நீ அவனுக்கு சாதகமாக பேசுகிற அப்படின்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பார்ட் ஆஃப் அவங்களுடைய மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின். இது எதுக்குன்னா, பாகிஸ்தான் வந்து பயந்து நடுங்கி விட்டது, அங்கே இது மாதிரி ஆயினுக்குது, ஒரு சோல்ஜர் தற்கொலை பண்ணிக்கினார், அவர் வந்து அப்பாவுக்கு கடிதம் எழுதி வச்சிருக்கார், 1200 ஆஃபீஸர்ஸ் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க, துப்பாக்கியில் குண்டே இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், பாகிஸ்தான் இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் குண்டு போடாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மோடி அவர்கள் வீக் அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு பண்ணும்போதெல்லாம் வந்து ஆதாரம் கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் கூட கேட்கல. இங்க நம்ம அண்ணன் ராகுல் காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸ்லேருந்து எல்லாரும் கேட்டாங்க. இன்னி வரைக்கும் நிறைய பேர் அதை நம்பலை, சும்மா அப்படின்னு பேசினுக்கிறாங்க. ஆனால் அதே ராகுல் காந்தி இன்னைக்கு என்ன சொல்றாரு? அதெல்லாம் விடக்கூடாது, தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? ராகுல் காந்தி யாரு? அவங்க காங்கிரஸ் கட்சி எது? அந்த சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னி வரைக்கும் அவங்க மறுப்பு தெரிவிக்கவில்லை. அந்த காங்கிரஸ் கட்சி, அதை சார்ந்த ஒரு தலைவர் ராகுல் காந்தி. அதே மாதிரி தோக்லாமில் தானே அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இவர் ரகசியமாக சைனீஸ் எம்பசிக்கு போயிட்டு அங்கே போய் பேசிட்டு வர்றாரு. கேட்டப்போ இல்லை போவே இல்லை அப்படின்னு கதை விட்டாரு. அதுக்கப்புறம் ஆதாரங்களெல்லாம் காமிச்ச உடனே இல்லைங்க அது என்ன ஏது இன்ஃபர்மேஷன் கேட்டு வரேன், மறுபடியும் எங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் தகராறு அப்படின் போது எங்கள் வீட்டு புள்ள உங்கள் வீட்டில் வந்து என்ன விக்ரம் தாத்தா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுது. நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைய கூட்டு ஒரே இழுப்பு இழுக்க மாட்டேன். ஏன்னா அவனோட வந்து கொண்டு கொடுக்க கூடாதுன்னு நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாரு, இன்னும் அவங்ககிட்ட போய் நீ கேட்டு வர கேட்பனா மாட்டேனா? ஸோ அப்படிலாம் பண்ணிட்டு இருந்த ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து அட்டாக் பண்ணணும் பாகிஸ்தானை சொல்றாருன்னு போது எனக்கு டக்குன்னு புரிஞ்சு போச்சு. ஆஹா, அது சைனீஸ் மாஸ்டர்ஸோட அந்த பப்பட்டா இருக்கார் போல இருக்கு ராகுல் காந்தி. இது நேச்சுரல் இல்லையா? இவ்வளோ நாளாக அந்த மாதிரி சொல்லாதவர் இன்னைக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னா இதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியோட பார்ட்டாக தான் பார்க்கணும். இது வந்து மோடி அரசாங்கம் வீக் ஆகிவிட்டது, அவங்க பாருங்க குண்டு போடவே இல்லை, குண்டு போட்டப்பெல்லாம் ஐயோ போடாத இது மாதிரி பண்ணிட்டீங்க. அதான் இங்கே ஒருத்தர் சொல்லலை, நம்ம போன வாரம் பார்த்தோம், போர் கூடாது நாங்கள் இது. அப்போ என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. அப்படிலாம் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த பக்கத்தில் இந்த மாதிரி வந்து உசுப்பேத்தி விட்டுருக்கிறதுன்னு இதைத்தான் நான் சொல்ல மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் அப்படின்னு. ஒன்று சொல்லுவாங்க, வார் இஸ் டூ சீரியஸ் அ பிஸ்னஸ் டு பி லெஃப்ட் ஜெனரல்ஸ் அலோன்ஸ் அப்படின்வாங்க. சண்டை, அதை சண்டை போடுறது வந்து இராணுவ அதிகாரிகள் தான், ஆனால் அவங்க மட்டுமே முடிவெடுக்க விட்டுறக்கூடாது, ஏன்னா யுத்தம் அப்படின்றது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் ஒன்றா எது ஒன்றா சொல்லிட்டு போட்டோம். கவர்மெண்ட் ஆஃப் த டே பாஜக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய நலன் அப்படின்றதில் அவங்கள யாராலையும் மிஞ்ச முடியாது. நாட்டுக்காகத்தான் அவங்க எதை செய்கிறதாலும் செய்வாங்க. இப்போ செய்யலை, எப்போ செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க டிசிஷனுக்கு விட்டுருங்க. சும்மா உக்காந்தீங்கன்னு கிளம்பு இப்படி யாரும் உசுப்பேற்றாதீங்க. அப்படி உசுப்பேற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அவங்க இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினுக்கு பலியாகி விட்டார்கள், ஆர் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். இதை மட்டும் புரிஞ்சிக்கினா போதும், எந்த பிரச்சனையும் கிடையாது விக்ரம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ இந்தியன் சைட்லேருந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு சொல்லணும்னா, ஒன்று என்னென்னா ரிவரை க்ளோஸ் பண்ணிட்டுன்றாங்க, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை க்ளோஸ் பண்ணிட்டுன்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இங்கே பாகிஸ்தானிஸ்லாம் அங்கே போயிருங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போதைக்கு இது வரைக்கும் தான் இது ரெண்டு தான் சார் தெரிய வந்திருக்குது, அதாவது பாகிஸ்தான் அட்டாக் பண்ணதில்லை. இதுக்கு மேலே என்ன பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒன்று கேட்டிங்க, அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என் பேர் அருண்குமார், அது தெரியும் இல்லையா? நிச்சயமா. என் பேர் பர்கா தத் இல்லை.
இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அங்கே மும்பையில் தாக்குதல் நடக்கும்போது லைவாக இங்கேருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துன்னுக்கிறாங்க. அதை அங்கே இருக்கிற ஹேண்ட்லர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த தீவிரவாத தலைவர் இங்கே இருக்காருன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே அவங்க பாதுகாப்பை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எதுக்குங்க இதெல்லாம்? யாருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துன்னுக்கிறீங்க நீங்கள்? பிரேக்கிங் நியூஸ் அப்படின்றதுக்காக அதுவும் ஃப்ரம் சோர்சஸ் அப்படின்னு இவங்களா கூட அடிச்சு விட்டுருக்கலாம். புரியுதுங்களா? டிஆர்பிக்காக. அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணணும் அதுவும் வந்து நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணலாம் அது நிறைய இருக்குங்க. வார் பை அதர் மீன்ஸ் அப்படின்னு. இவ்வளோ நாளாக பாகிஸ்தான் வந்து நம்மளோட நேரடியாக சண்டைக்கு வராமல் மறைமுகமாக என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. அது தானாக நடக்கும். அவங்க சொல்லுவாங்க இந்தியா தான் பின்னாடி இருந்து தூண்டி விடுதுன்னு. அதெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. இப்போ இந்த தீவிரவாதிகள் பின்னாடி பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற சில பேரே நம்பல. அந்த மாதிரி பாகிஸ்தானில் திடீர்னு குண்டு வெடிக்கலாம். திடீர்னு மர்ம நபர்கள் யாரையாவது போட்டு தள்ளலாம். அது பின்னாடி இந்தியா இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே கூடாது. அது அங்கே இருக்கிற மக்கள் தானாக விடுதலை போராட்டம், பலூச்சிஸ்தான் விடுதலை போராட்டம், அது நார்த் பக்தூன்க்வா அவர்களுடைய விடுதலை போராட்டம், அதுக்கப்புறம் தெஹ்ரிக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தான் அவர்களுடைய விடுதலை போராட்டம், அதுக்கப்புறம் சிந்து அங்கே இருக்க மக்களுடைய விடுதலை போராட்டம், இப்படி வந்து ஒரு 4 முனை விடுதலை போராட்டங்கள். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மாரல் சப்போர்ட், நிதி கொடு அப்படின்னு சொன்னால் யாரும் கொடுக்க மாட்டீங்க. சரி வேணாம் விட்டுருங்க, அந்த வம்புகள்லாம் நான் போல. மற்றபடி அங்கே இருக்க மக்கள் விடுதலை வேண்டி போராடுகின்றார்கள். ஏன்னா இங்கே சொன்னார்ல அங்கே நடப்பது விடுதலை போராட்டம் எங்கள் தலைவர்னு சொன்னார் அப்படின்னு. அப்போ பலூச்சிஸ்தானில் நடக்கிற விடுதலை போராட்டம் ஏற்றுக்க மாட்டீங்களா? நார்த் பக்தூன்க்வாவில் நடக்கிறது ஏற்றுக்க மாட்டீங்களா? இல்லை தெஹ்ரிக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தான் வந்து நாங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு இதுக்கும் அந்த பார்டரே கிடையவே கிடையாது, இது எங்கள் நிலம் எங்கள் மக்கள், நீங்கள் என்ன பஷ்டூன் மக்களெல்லாம் இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க விடுதலைக்காக போராடுவதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? என்ன போங்கா இருக்குது. அதனால் நாம் கொஞ்ச நாள் வெயிட் அண்ட் வாட்ச் விக்ரம். அங்கே இருக்க மக்களை வந்து அவர்களுடைய விடுதலை நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு அந்த இறைவனை பிரார்த்திப்போம். அது நடக்கும். கடவுள் இருக்கான், குமார் நிச்சயமா இருக்கான், எல்லாத்தையும் செய்வார் அந்த கடவுள், கவலைப்படாதீங்க. ஓகே சார், கடைசி ஒரு விஷயம் சார். அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க அது இந்த பாகிஸ்தான் அட்டாக் பின்னாடி வந்து சைனா தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்தியன் ஆர்மி வந்து ஏன் சைனா மேலே அட்டாக் பண்ண மாட்டேன்றாங்க? அதாவது சீமான் கேட்ட மாதிரி ஒருவேளை இவங்க தெரிஞ்சு போனவங்க அவங்க பெரிய ஆட்கள்லாம் அட்டாக் பண்ண மாட்டேன்றீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு நாட்டை அழித்தொழிக்க வேண்டும் அப்படின்னா யுத்தம் தான் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இன்றைக்கு சீனா வந்து அடி வாங்கி உக்காந்துருக்குது அங்கே. இது வந்து டாரிஃப்னாலேயே சார் இல்லை, இது ஒரு இன்சைடு சோர்சஸ். ஆஃப்டர் கொரோனா ஃபியூனரல் சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட 12% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றாங்க சைனாவில். ஏன்னா அவங்களுடைய வேக்சின் இருக்கு இல்லையா, அதனுடைய எஃபிகசி வந்து 20%. அப்போ 80% வெறும் தண்ணி தான். இது வந்து அவங்க வெளில சொல்லலை. சமீபத்தில் ஒரு சைனீஸ் மினிஸ்டர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்ககிட்ட எல்லாம் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு பணம் இருக்குது, லேண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் எங்ககிட்ட வந்து இந்த தொழிலுக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு லேக்கிங்னு சொன்னார். என்னடா லேக்கிங்கு? இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்றாங்க, டெக்னாலஜி இருக்குதுன்றாங்க, இடம் இருக்குதுன்றாங்க, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னடா லேக்கிங்னா குசாமல் சொன்னார் அவர், லேபர் ஃபோர்ஸ் இல்லைன்னு சொன்னார். சிரிக்காதீங்க, சீரியஸாக சொன்னார். நிஜமாகவே அதுதான் பிரச்சனை. இந்த டார்க் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க. ஏஜ்டு பீப்புள் அதிகமாக இருக்கிறனால சார்? இல்லை இல்லை, ஏஜ்டு பீப்புள் மட்டும் இல்லை. சொல்லப்போனால் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த யங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கின்ற ஒரு நாடாக சீனா இருந்தாங்க. எப்படி லேபர் ஃபோர்ஸ் இல்லாமல் போச்சு? நம்மளை விட ஜனத்தொகை அதிகம். அப்படி இருக்குச்சு, ஃபுல்லி ஆட்டோமேட்டட், எல்லாமே ரோபாட்டிக்ஸ் அப்படின்றதுனால லைட்டே தேவையில்லை. ரோபாட்டிக்னா கண்ணா இருக்குது, அது பாட்டுக்கு அந்த ப்ரெசிஷன் தானே, அதனால லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுதான் டார்க் ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய வந்தது. யோசிச்சு பாருங்க, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின் போது அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் போது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? ஸோ அங்கே ஏதோ நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்போது மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாம் சீனா பக்கம் போயிட்டதுனால ட்ரம்ப்பு ஒரு புல்லட் கூட ஃபயர் பண்ணாமல் 25, 40, 45, 85, 125, 245
இப்படியே ஏலம் போட்டுக்கின்னு இப்போ முதுகெலும்பை ஒட்டச்சி உட்கார வச்சிருக்காரா? இதுக்கு எவ்வளோ செலவாச்சு? என்ன லோக்கலில் இப்போ கொஞ்சம் டிஸ்ரப்ஷன் சப்ளை செயின். அது என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே அந்த ஒரு கொரியர் கம்பெனி இருக்கு இல்லையா, அது DHL என்னது அது, அந்த மாதிரி ஒரு கொரியர் கம்பெனியில் ஏகப்பட்ட லே ஆஃப் அப்படின்னு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அந்த அமேசான் மாதிரியான இது, அதுக்கப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட், இதுக்கெல்லாம் வந்து சரக்கு வரும், அதெல்லாம் டெலிவரி பண்ணணும், அதெல்லாம் நின்று போச்சு இல்லை. ஸோ அதனால சில பிரச்சனைகள். மறுபடியும் நான் சொல்கிறது என்னென்னா, அமெரிக்கா வந்து செல்லர்ஸ் இருக்காங்களான்னு தேடணும், சீனா வந்து பையர்ஸ் இருக்காங்களான்னு தேடணும். அதுதான் அவங்களுக்கு இப்போ பெரிய அடி. இப்போ சொல்லுங்கள், குண்டு போட்டு இல்லை ஏவுகணை அனுப்பி தான் ஒரு நாட்டை நாசமாக்கணுமா? தேவையில்லை. இருந்த இடத்துலேருந்தே அதை சாதிக்க முடியும் ட்ரம்ப் நிரூபிச்சிட்டாங்கல்ல. அப்போது நாமளும் வந்து கரெக்டு, அப்படியா நாங்கள் உன் மேலே குண்டெல்லாம் போட மாட்டோம், ஆனால் அங்கே இருக்கிற கம்பெனிலாம் அப்படியே மூட்டை முடிச்சோடு இங்கே வரான் பார்த்தியா, இதுதான் உனக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை, பிச்சை பாத்திரம். ஏன்னா அங்கே உற்பத்தி நிறைய, இப்போ அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, அப்படியே குவிஞ்சு கிடக்குது. ஏற்கனவே இன்வென்ட்ரி தலைக்கு மேலே கிடக்குதுன்றதுனால புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபேக்ட்ரி ஓடலைன்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன சம்பளம் கொடுத்து சும்மா உட்கார வச்சுட்டு இருப்பாங்களா? அதெல்லாம் வீட்டுக்கு போங்க, அதெல்லாம் வாரெலாம் முடிஞ்ச பிறகு டாரிஃப் வார் சரியாச்சுன்னா வாங்க, இல்லாட்டா வீட்டுக்கு போங்கன்னா எத்தனை கோடிக்கணக்கான பேர் வந்து வீட்டுக்கு போகிறாங்க சம்பளம் இல்லாமல். அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? போதாக்குறைக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரியல் எஸ்டேட், அங்கே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ரியல் எஸ்டேட்டில் தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கடன் தான். இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இஎம்ஐ கட்டுறதுக்கு எப்படி இந்த கட்டாய வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது அங்கேயும் ஒரு சட்டம் கொண்டு வராங்களா? அது எனக்கு தெரியல. அப்போ என்ன ஆகும்? கேஸ்கேடிங் எஃபெக்ட். பேங்க் எல்லாம் அடி வாங்கும், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அடி வாங்கும். ஏன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட்னு ஆரம்பிச்சுட்டு காசை வாங்கிட்டு அந்த காசை வச்சு இன்னொரு இடத்துல ஒரு ப்ராஜெக்டை போட்டு அதை வந்து முன்னாடியே அட்வான்ஸும் வாங்கிக்கணும், இப்படியே MLM மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் தான் அந்த 2 கம்பெனி ஏகப்பட்ட $1 பில்லியன் அடி வாங்கி விழுந்தது. அதை பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ எத்தனை பேர் அது மாதிரி சப்போர்ட் பண்ண முடியும்? இதுக்கு மேலே ஒரு அடி கொடுக்க முடியுமா? அப்புறம் அவங்ககிட்ட போய் பாகிஸ்தான், என்னங்க நீங்கள் வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரேன், டேய் வாய மூடு, நானே இங்கே பிச்சை எடுக்கலாமான்னு யோசிச்சு நிற்கிறேன், நீ இதில் வேற இங்கே வந்து பிச்சை எடுக்கிறியா அப்படின்மா. 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுக்கட்டும். அதனால் குண்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது, பத்திரமா வச்சுப்போம், என்னைக்காவது ஒரு நாள் அது யூஸ் ஆகும். இன்றைக்கி தேவையில்லை. புத்தி அதுதான் வந்து வலிமையான ஆயுதம், அதை நீங்கள் சரியாக செயல்படுத்தினா போதும் விக்ரம், புல்லட் தேவையில்லை. ஓகே சார், நிச்சயமாக நீங்கள் ரா ஏஜெண்டாக ஆகிறதுக்கான எல்லா தகுதி இருக்குது சார். உங்கள் பொன்னான நேரத்திலேயே பாரத மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.